இப்போ காங்கிரஸினுடைய இந்த தொடர்ச்சியான ஒரு அழுத்தம் அப்படின்றது வந்து அது வரக்கூடிய தேர்தல் அவங்க கூட்டணியை அமைச்சாலும் கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு ஜெல் ஆகும் சார்? அதெல்லாம் ஜெல் ஆயிடுங்க. நீங்க 96 மாதிரி நடக்காதா? காங்கிரஸ் அதிமுக கூட்டணி மாதிரி நடக்க அந்த வாய்ப்பு? மாதிரி நடக்குது. இப்போ திமுக வந்து வெறும் சீட்டு மட்டும் தராது, உங்களுக்கு அந்த தேர்தலை சந்திக்க பொருளாதார பலத்தையும் திமுக கொடுக்கும். அதே மாதிரி அதிமுக அப்படி கைவிடாது. பாஜகவுன்னா அங்கேருந்து கொடுத்துருவாங்க, பாஜக வேட்பாளர் கொடுப்பாங்க, மற்ற கட்சி வேட்பாளருக்கு அதிமுக செலவு செய்யணும். ஏன்னா ஜெயிக்கணும்ல. ஒரு திடீர்னு ஒரு 5 எம்எல்ஏ பதவி தேவைப்படுதுன்னு வச்சுங்க, 118க்கு 113 தான் 5 வேணும்ல. ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி கட்சிகளுக்கு பணம் செலவு செய்து கொண்டிருக்கிறது, செலவு செய்யும். காங்கிரஸுக்கு வெறும் எம்எல்ஏ சீட்டு மட்டும் கொடுத்து ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பணத்தை கொடுத்து ஜெயிக்க வைக்கணும், சும்மா இல்லை. சுதா அவர்கள் மயிலாடுதுறையில் எத்தனை 1000 ரூபாய் எடுத்து கொண்டு போனார், எப்படி ஜெயித்தார்? அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை யார்கிட்டே கேளுங்க, அந்த அம்மா கிட்டே கூட கேளுங்க, தப்பு இல்லை. ஜெயிக்க வச்சாங்களா இல்லை திமுக?